இலங்கையில் இன்று 10வது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. எனவே பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மரதான பஞ்சிகாவத்திலிருந்து தன்னுடைய வாக்கினை அளித்திருக்கிறார். இன்றைய இடம்பெற்ற வாக்குப்பதிவை பொறுத்தவரையில் 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 குறைவான வாக்குப்பதிவுகள் தான் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவானது இலங்கையில மிகவும் குறைந்த ஒரு வாக்குப்பதிவு என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி இலங்கையில பரவி இருந்தது. இன்றைய தினத்துல மிக முக்கியமான வாக்களிப்பு நிலையங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்படும் என்பதாக ஒரு வதந்தி பரவி இருந்தது. அரசாங்க தரப்பிலிருந்து அப்படியான ஒரு தகவல் பரவுனது பொய்யான ஒரு விஷயம், அப்படிலாம் எதுவுமே இல்லை என்பதாக பாதுகாப்பினை உறுதி செய்திருக்கிறார்கள். இதுவும் கூட இலங்கையில் இன்றைய மிக முக்கியமான ஒரு தகவலாக பதிவாயிருக்கிறது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நள்ளிரவுக்கு பிறகு முதலாவது தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகளை அறிவிக்க முடியும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்குப்பதிவுகள் மாலை 4 மணிக்கு முடிவடைந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் தான் அதிகமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. சரியாக 70% வாக்குகளை மக்கள் அள்ளி அளித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது இடமாக நுவரெலியா மாவட்டம் 68%, குறைந்த வாக்குப்பதிவாக புத்தள மாவட்டத்தில் 56% வாக்குப்பதிவு தான் இன்றைய தினம் பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஏனைய வாக்குப்பதிவுடைய வீதங்களை இந்த பட்டியலிலே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திசைக்காட்டி கட்சி அதிகமான உறுப்புரிமைகளை, அதாவது பாராளுமன்ற அங்கத்தவர்களை பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக பேசப்படுகின்றது. கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிகமான மக்கள் திசைக்காட்டி கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காரணம், கடந்த 1.5 மாதமாக இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு அதிரடியான பல மாற்றங்கள் மக்களுக்கு நிறைய விடயங்களை வெளிப்படுத்த நிமித்தம் மக்கள் மத்தியில் அதிகமான இடம் பிடித்திருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அதிகமான மக்கள் ஆர்வம் கொண்டு திசைக்காட்டி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். இதனுடைய முடிவுகளை நாங்க பாராளுமன்ற அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது எத்தனை ஆசனங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எந்த விதமான பிரச்சனை இல்லாம, சத்தமும் இல்லாம சுமூகமான நிலையில 10வது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. இது கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு அமைதியான சுமூகமான நிலை அப்படின்றது மட்டுமில்லாமல் இது இலங்கை வரலாற்றிலேயே இப்படியான தேர்தல் நடைபெறுவது இதுதான் 2வது முறை. 1வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் தான் மிகவும் சுமூகமாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் ஆரவாரம் இல்லாமல் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. இது இலங்கை வரலாற்றில் ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்படியான தேர்தல்கள் தான் மேலைத்தேய் நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அவருடைய தேர்தல் கடமைகளை முடித்த உடனே வீடுகளுக்கு வேலைகளுக்கு போயிடுவாங்க. அப்படியான நிலை தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தலை பொறுத்தவரையில், அதாவது தேர்தல் நேரம் முடிவடைந்தது பிறகு மாலை 4 மணிக்கு பிறகு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டது மட்டுமில்லாமல் மக்கள் அனைவரும் வீடுகளிலே இருக்கணும் என்பதாக அதிகமான கண்டிப்பான உத்தரவுகள் காணப்படும். ஆனா அந்த உத்தரவுகள் எதுவுமே இல்லாம மிக சுமூகமா இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்ததுதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. கொழும்பினுடைய நிலைவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்த அளவிலான மக்கள் தொகை காணப்படுறாங்க. நிறைய பேர் ஊர்களுக்கு அதே வாக்களிக்க சென்றது நிமித்தம் மீதமாக இருக்கக்கூடிய மக்களையும் வாகனங்களையும் மக்களுடைய செயற்பாடுகளை தான் நீங்க பாக்குறீங்க. நிறைய பேர் தேர்தல்களுக்காக, தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக ஊர்களுக்கு சென்றிருக்கிறாங்க.
எனவே எது எப்படியோ குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய இந்த மாற்றமானது தொடர்ச்சியாக இருக்கப்பட்டது. நாடும் சரி, நாட்டு மக்களும் சரி நல்ல நிலை அடைவார்கள் என்பதோடு நிச்சயமாக எங்கள் நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்து எங்களுடைய நாடு எப்படி 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததோ அதே போன்ற நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக நாளை மதியமோடு சரியாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த கட்சிகள் எத்தனை ஆசனங்களை பெற்றன, நீங்க வாக்களித்த அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் சுவாரஸ்யமாக இதே போன்று. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக என்னுடைய விஜே தினேஷ் வீலாக் என்னுடைய யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய காலைகளை பகிருங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அப்பதான் இன்னும் நிறைய காணொலிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.